கைஸ், உங்கள் ஏடிஜி தமிழன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன பார்த்தீங்கன்னா, சண்டே ஸ்பெஷல் வீடியோ பார்ட் 2 வரும். இன்றைக்கி நம்ம யாருக்குள்ள விளையாட போனோம் கேட்டிங்கன்னா, ரேண்டமான ஒரு பிளேயர் கூட, அதுவும் 1 vs 1. ஓகே கைஸ், நான் ஃபஸ்ட் எடுத்தோன்னு ஜெசட்டிக்கில் எடுத்திருக்கேன். ஓகே, சாண்டினோ போட்டான்டா. ஓகே, சிக்க மாட்டேங்க கைஸ். பெஸ்ட்டாக தடிக்கலான்னு தான் பார்க்குறேன். ஐயோ, செட்டிங் மாற்றணும் கைஸ். செட்டிங் கொஞ்சம் கொலாராக இருக்குது. ஓகே, வந்துட்டான்டா. ஏறி வாடா. நான் இறக்க மாட்டேங்கிறேன் கைஸ், இறக்க மாட்டேங்கிறேன், ரிஸ்க் எடுக்க மாட்டேங்கிறேன். வாடா டே வாடா. ஓ சரி, மேலே ஏறி அடிக்க முடியுமா? மேலே ஏறி அடிப்போம் கைஸ். வாடா, மேலேருந்து அடித்தா பால் டேமேஜ் தான் போகுது. ஓகே, நம்ம வெயிலில் சுற்றுவோம். அப்புறம் வாடா, ஓடு வீட்டுக்கு வரணும். போகுது கைஸ். ஓகே, ஷாட் அடித்து பற்றி விட்டாச்சு. ஓகே, செகண்ட் ரவுண்டும் நம்ம கண்டிப்பாக ஷாட் அடித்தவனை ஓட விடுறாங்க கைஸ். கைஸ், இது மட்டும் இல்லாமல் நான் ஒரு சேலஞ்ச் பண்ணலான்னு இருக்கேன். அதாவது அவனை 5-0 அப்படின்னு தான் ஜெயிக்க போனேன். அதாவது அவனை 0 ஆகும். நான் அவனை ஒரு வாரத்துக்கு கூட வந்து நான் தூக்க மாட்டேன். ஓகே, இப்போ அடிக்கலாம். ஓடு. ஓகே, 2வது வார்த்தையாக டெசட்டிக்கில் அவன் மேலே ஷாட் அடித்தாச்சு. ஓகே, இப்போ அவன் என்ன கண்ணு இருக்க போனான்? எனக்கு தெரிஞ்சு ஷார்ட் ரேஞ்சு கண்ணு இருக்க முடியும். ஓகே, M10 எடுத்துருக்கான். ஓகே, M10 மட்டும்தான் எடுத்தான்னு நினைக்கிறேன். ஆமாம், M10 மட்டும்தான். ஓகே கேஷ், M10ல் அவனுக்கு கண்டிப்பாக ஒரு ஷாட் விழுகும். ஏறி வந்தானா சூப்பராக இருக்கும். ஏறி வராங்கன்னா ஐயோ, சூப்பராக அடிச்சிருந்தேன் கைஸ். இன்னும் ஒரு 3 புல்லட் படுத்துருந்தா செத்துருப்பான். பட் இந்த சாண்டினோ கேரக்டர் வந்து படுத்துருப்பாருங்க கைஸ். சாண்டினோ கேரக்டர் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து இப்படி ஃபேஸ் பண்ணுறேன். அதாவது சாண்டினோ கார்டை வச்சு இப்படி தான் நான் வந்து ஃபேஸ் பண்ணி பார்க்குறேன், இது எப்படி யூஸ் பண்ணணும்னு. ஓகே, சரி, பால் சாத்துறான் கைஸ். அவன் குடிச்சிட்டான், இல்லைன்னா கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா ஆத்துறான். சாண்டினோ கேரக்டர் எப்படி யூஸ் பண்ணணும் இவன் தான் கற்றுக்கணும். ஓகே, ப்ரோ வந்து டாப்பா பிளேயர் போல். ஓகே, டாப்பா முக்கியம் இல்லை ப்ரோ, ஸ்கில் தான் முக்கியம். ஓகே, ஏறி வாடாடா ப்ரோ, ஏறி வா ப்ரோ, ஏறி வாடாடா. ஏறி வாடாடா. இது ஏறி வர மாதிரி இல்லையே. நான் இந்த ஓகே, ஷாட்டில் அவரை அடித்தாச்சு. ஓகே கேஷ், இன்னும் ஒரு மேட்ச் வின் பண்ணால் சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, நான் என்ன கண்ணு இருக்கலாம்னு ரயிலில் இருக்கான்னா ட்ரிபிள் பேடலில் இருக்கலாம்னு இருக்கேன். ட்ரிபிள் பேடலில் இருக்கலாம்னு இருக்கேன். நான் MP40 தான் இருக்கலாம்னு இருந்தேன். பட் ட்ரிபிள் பேடல் எனக்கு சூப்பராக விளாடேன். ஓகே, மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கேஷ். ஓகே நான் இங்கே குடிச்சிக்கிட்டு இருக்கேன். வாடா, ரஷ் பண்ணி வந்துட்டான். ஓகே, கேரக்டர் இங்கே யூஸ் ஆகுது கைஸ். வந்துட்டான். ஐயோ, பயம் டேமேஜ் கொடுத்துட்டேன். ஐயோ, அதெல்லாம் நம்ம ஷூட்டிங்க போங்க. இருங்க பை, போடு கிளம்பு. ஓகே, மூவி அடிச்சாச்சு கைஸ், ஓகே, நம்ம செகண்ட் மேட்ச் போடலாம். இந்த மேட்ச் சப்பையாக முடிஞ்சு போச்சு. சப்ப வேஸ்ட்டு, அதாவது ஈஸியாக முடிஞ்சிச்சு. நம்ம செகண்ட் மேட்ச் போவோமா கைஸ்? ஓகே, போவோம். ஓகே ப்ரோ, ஆஃப்லைன் போயிடாரு ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ. ஏன்னா இந்த மாதிரி சம்பவம் நிறைய நடந்திருக்கு. ஓகே, எந்த கன்று எடுக்கலாம்னு பார்ப்போம். என்ன ப்ரோ, கன்று எடு ப்ரோ. எனக்கு கன்று இருக்க காணும் ப்ரோ. என்ன ப்ரோ வித்தியாசமாக இருக்குது? எனக்கு தெரிஞ்சு ஆஃப்லைன் போயிட்டார் போல். ஓகே ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு ஆஃப்லைன் போன மாதிரி அதாவது இந்த ரூம் மேட்சில் தான் நாம் ஆடலன்னா ஆடும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். ஃப்ரீ ஃபயர் ஆடும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஆடும். அந்த மாதிரி கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் கைஸ், நல்லாயிருக்கும். பட் அந்த மாதிரிலாம் வராது, அது வேறு கடை. ஓகே கைஸ், அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து ஒரு டவுட் இருக்குது. அதாவது நம்ம அடுத்த வீடியோ, அதாவது பார்ட் 3ல் ரூம் மேட்ச் போவோமா, இல்லை CSR BR இந்த 2ல் ஏதாச்சும் போகணுமா, இல்லை கமெண்டில் சொல்லுங்கள் கைஸ். CSR என்ன BRயில் போவோம் கைஸ். ஒரு நிமிஷம் குழப்பிடுச்சு. ஓகே, இப்போயாச்சும் ஆஃப்லைன் போயிட்டே ப்ரோ. இன்னும் ஆஃப்லைன்லேயே இருக்க இவருக்கு இதே வேலையாக போச்சு. ஆஃப்லைன் போகிறார் ப்ரோ. எனக்கே வரீங்களாடா, எனக்கு புரியல கைஸ். அதாவது நான் யூடியூப்புக்கு, அதாவது நான் போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன், யூடியூப்புக்கு நான் வீடியோ எடுக்கணும் யாருமே வரமாட்டாங்க அப்படின்னு. அதுக்கு அடுத்த மாதிரி நான் சும்மா விளாண்டா கூட அவங்க ஆஃப்லைன் போக மாட்டாங்க. நான் வீடியோ ஃப்ரீ ஃபயரில் எப்போ வந்து யூடியூப்பில் போகணுன்னு நினச்சாலும் அப்போ தான் படிப்படி போயிடுவாங்க.
அதுக்கேற்ற மாதிரி தான் நடந்திருக்கு இங்கேயும். ஓகே ப்ரோ, என்ன ப்ரோ நீ இப்படி இருக்க? எடுத்துதான் இருக்கு ப்ரோ. எக்ஸ்ட்ரா தடிப்பை பண்ணுங்க. ஓ பத்து கிளம்பு வீட்டுக்கு. ஓகே 3-0. அவர் ஆடவே இல்லை ஃபஸ்ட்டு, அது இருக்கிற. ஓகே ஜெசட்டிக்கில் பாடி டேமேஜ். ஓகே போமா மேட்ச்சில். ஓகே ப்ரோ எங்கே ப்ரோ இருக்க ப்ரோ? இன்னமும் அவ்வளோ என்ன இருக்க ப்ரோ? எனக்கு வெடிப்பேத்துற ப்ரோ, எனக்கு செம்மையாக கடுப்பேத்துற ப்ரோ. ஓகே கைஸ், அதாவது இந்த சண்டேயில் இந்த வீடியோவோட சேர்த்து ஒரு ஷார்ட்ஸ் போடலான்னு இருக்கீங்க கைஸ். ஓகே நோட்டிஃபிகேஷன். ஓகே என்ன கன்று சூஸ் பண்ண போகிறோன்னு பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு இந்த யானை அந்தளவுக்கு தேர்ந்தெடுக்காத கன்று. இந்த ட்ரிபிள் பேரலா? இப்போ தான் மேட்ச்சை முடிச்சுட்டு வந்தேன், இந்த கன்று கொடுக்குறீங்களே. சரி எஸ்ஆர் அடிச்சிடும். எஸ்ஆர் அடிக்க முடியாது, பாடி டேமேஜாக கொடுக்கணும் ப்ரோ. என்ன ப்ரோ நீ ஆப்பிள் போயிட்ட? இதே வேலையாக சுற்றுறியா ப்ரோ? அப்பா எப்படியே ஸ்டார்ட் ஆகிட்டாச்சு கைஸ். ஆனால் இந்த செகண்டு போன மேட்ச்சும் ஒழுங்காக உருப்படி இல்லை. நம்ம தேர்ட் மேட்ச்சு போகலாம் கைஸ். ஓகே தேர்ட் மேட்ச் ரெண்டாச்சு. யார் கூட அப்படி ஏற்றிங்கன்னா அதே அன்னோன் பர்சன் தான். ஓகே எந்த ட்ரிபிள் பேரல்? ஏன்னா ஃபஸ்ட் டே தானே எனக்கு ட்ரிபிள் பேரல் இந்த வாரம். ட்ரிபிள் வாரம் என்று அந்த மாதிரியே இருக்குது, ட்ரிபிள் வாரமாக இருக்குது. ஓகே ட்ரிபிள் பேரல். ஓகே ப்ரோ சரி வராது. ஐயோ என் செட்டிங்கை மாற்றணுங்க செய்ய. கோவா எங்கடா? ஐயோ எனக்கு தெரிஞ்ச இந்த மேட்ச் நான் கண்டிப்பாக தோற்றுவேன். ஐயோ இன்னும் பக்கத்தில் வந்து அடிக்கிறேன். என்னடா நான் எப்பயோ அடிச்சு தந்தா கேஷ் என் கை தேடி எமோத் பக்கம் வந்துடுச்சு. சரி ப்ரோ சாரி ப்ரோ. இதுக்கு கண்டிப்பாக ரிவெஞ்ச் எடுப்பாருன்னு எனக்கு ஒரு என் உள்ள சொல்லுது. ரிவெஞ்ச் எடுப்பியா ப்ரோ? ஓகே ரிவெஞ்ச் எடுத்தானா சூப்பர் கண்டென்ட்டாக இருக்கான் ப்ரோ. இப்படா எப்படி இவ்வளோ வந்தது? இப்படா நான் எவ்வளோ அடி கொடுத்தேன், இன்னும் உயிரோடு இருக்காது எப்படி? ஓகே ஃப்ரீஸை தூக்கி போத்துருவோம். எனக்கு புரியல, ஆக்கரா ப்ரோ நீ ஆக்கரா? என்னடா இன்னும் ஆக்கரா ப்ரோ நீ? நெட்டு எந்த இருக்கு எப்படி? எனக்கு இவ்வளோ எக்ஸ்ட்ரா தடுச்சு நீங்களே பார்த்துருங்க. டேமேஜ் பேனமாக கொடுத்துருக்கு எப்படி? எப்படா எல்டி கேரக்டர் வச்சுருக்கிறேன், அந்த எல்டி ஏற மாதிரி எந்த கேரக்டரும் இல்லை எப்படி? புரியாத இருக்கே. இன்னொரு செத்துருக்கணும் கைஸ், நீங்களே சொல்லுங்கள். எனக்கு புரியல. இல்லை எனக்கு புரியவே இல்லை. கடைன்னு எப்படி? ஐயோ எனக்கு ஒன்றுமே புரியல கைஸ். ஓகே டெஸ்டிக்கை சூஸ் பண்ணியிருக்கோம், கண்டிப்பாக ஸ்டார்ட் விழுகும் பார்ப்போம் கைஸ். எனக்கு தெரிஞ்சு இது பாதி பேர் இந்த ஃப்ளைன்லேயே ஏறுவாங்க. நியூ அப்டேட்டு. ஓகே ப்ரோ ஆக்கணும் ப்ரோ யாராச்சும் இருக்கீங்களா? இருட்டா இருக்கு. ஓகே யாரை காணோம்? ப்ரோ எங்கே இருக்க? இந்த ஏறி குடிக்கும் வேலை இந்த மாரி இருக்காது. மேலே இருந்தால் கண்டிப்பாக ஷார்ட் சூப்பராக விடுவாங்க. ஓகே போ கிளம்பு. எங்ககிட்டே வாடா எங்ககிட்டே ஷார்ட்டுக்கு போய் பண்ணுங்க கைஸ். மேலே எல்லாம் சூப்பராக ஷார்ட் விடுங்க கைஸ். ஓகே ரெண்டாவது மேட்ச்சு டெசர்ட்டுக்கு ஷார்ட் வருமா பார்ப்போம். கடை ஓப்பன் பண்ணு. இன்றைக்கி அவர் மண்டையை பழக்கிறோம். ரெண்டாவது பற்றியா எனக்கு ஜீவிக்கவே இல்லை. நீங்களே பார்த்தீங்க எவ்வளோ டேமேஜ் கொடுத்து எப்படி இருக்காது? எனக்கு புரியல எப்படி தப்பிச்சேன். கொஞ்ச நேரம் பேசாமல் இருந்தேங்க. சரி முக்கியமாக இருக்கான கேமில் கொஞ்சம் கவனம் செலுத்த, ஏன்னா ஃபிஸ்ட்டு பவர் வச்சுருக்காங்க கைஸ். ஓகே என்னையும் டெசர்ட்டிக்கிலேருந்து பாய் ஷாட் வச்சு கொள்ள அளவுக்கு கொள்ள வந்துட்டேன். ஓகே வேறு என்ன கண்ணு இருக்க போனோம்? MP40 செட்டேன். MP40 அப்புறம் அந்த டெஸ்டி கில்லு, அப்புறம் ட்ரிபிள் பேரலு, M4A1,
அப்புறம் பைசன்னு P90 இந்த மாதிரி கன்னு இதை வந்துச்சுன்னா நான் சூப்பராக ஆடுவேன். ஏன்னா அந்த கன்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் என்னையோட சூப்பர் பிளேயர் இருந்தால் கண்டிப்பாக ஐயோ அவசரப்பட்டுட்டேனே. ஐயோ இந்த இது ஒன்று வேலை குடிச்சிட்டா. ஐயோ நான் செட்டேன். ஓகே இன்னும் இப்பட்றா இப்படியே எப்படிங்க எப்பட்றா அவன் மெடிக்கலே போடலடா. ஏதோ பண்ணுறேன் எதே கடினா எனக்கு வந்து வச்சு பண்ணிட்டடா. இன்னும் சுற்றுப்பாங்க. என்னடா இது மெடிக்கலே போடல. மெடிக்கல் போக வாய்ப்பே நான் கொடுக்கல. என்னடா நினைக்கிறீங்க? எனக்கு ஏதோ மாதிரியாக எனக்கு கடினா மேலே கோவமானாங்க சார். இது என்னடா அதே ஆக்கர் யூஸ் பண்ணுறாங்க. பேனல் யூஸரா என் மேலே கொடுப்பாங்க. என்னடா இது பேனல் யூஸர்னா இல்லை எனக்கு தெரியல என்னாச்சு. பக் ஆயிடுச்சா என்ன? பேனல் யூஸர்னா எங்கள் 5 நாம் இவ்வளோ பாயிண்டில் எடுத்துக்கொள்ள மாட்டான். கண்டிப்பாக இது வேலையோட தான். என்ன அது ஒன்றுமே புரியலையே எனக்கு எதுவுமே புரியல கைஸ். ஓகே ட்ரிபிள் பேட்டில் இருப்போம். ஓகே உட் பேக்கர். ஓகே எனக்கு சத்தியமே புரியலை. இல்லைன்னா ஏதாச்சும் பக் ஆயிடுச்சா இல்லை ஃபேக் டேமேஜா? ஃபேக் டேமேஜாக எனக்கு வந்ததே இல்லை. ஓகே பட் கண்டிப்பாக ஓகே உட் பேக்கர் வச்சு ஃபஸ்ட்டு டேமேஜ் கொடுத்து நெக்ஸ்ட் வந்து டபுள் பேட்டில் டேமேஜ் கொடுக்க ஆரம்பிச்சு. ஓகே ஐயோ கன்னு யூஸ் பண்ண முடியாது தானே. ஓகே இப்போ அவன் 3 நான் 4ல் இருக்கேன். இன்னும் ஒரு 2 மேட்ச்சு ஒரு மேட்ச்சு கூட அவன் ஜெயிக்க விடப்படாது கைஸ். ஏன்னா ஒரு மேட்ச் ஜெயிச்சா அவன் வந்து ஜெயிச்சிருவான். ஓகே ஃபஸ்ட்டு உட் பேக்கர் வச்சு டேமேஜ் கொடுத்து அடிக்கலாம் வழியில் இருந்தேன். பட் ஆனால் இப்போ ஃபுல்லாக பேட்டில் வச்சு அடிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் வந்துங்க. ஓகே பூயா எடுத்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதோட தேர்ட் பார்ட் வரணும்னா குறைஞ்சது ஒரு 5 லைக் பண்ணுங்கள். இது உங்கள் AT ஜபலன். பை பாய், குட் பை, டாடா கைஸ்.